ஜிமெயில் ஐடி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் அதோட பாஸ்வேர்டு மறந்துருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருப்பாங்க. ஸோ மறந்துருக்கும். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஜிமெயில் ஐடிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து தமிழ் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தமிழில் வச்சுக்கலாம். ஸோ நான் இது தமிழில் எப்படி நிறைய பேருக்கு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ தமிழில் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியாது இல்லையா, அதுக்காக. ஸோ தமிழ் வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஐடிக்குள்ளே போகிறேன். ஸோ என்னோடய பாஸ்வேர்டு வந்து மறந்துடுச்சு. ஓகே, இப்போ கீழே இருக்க கடை சொல்லிட்டு மறந்துக்கிட்டு சொல்லலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு வழி முயற்சிப்போம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பர் போட்டிருப்பீங்க, அதாவது அந்த ஜிமெயில் ஐடிக்கு நம்பர் கொடுத்துருப்பீங்களே. ஸோ அந்த இதுக்கு உரை செய்தி அனுப்பு அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வேறு ஜிமெயில் ஐடி, அந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு அனுப்பு, அதாவது அந்த நம்பரை அனுப்பலாம். அதாவது வெரிஃபை கோடு மாதிரி வரும். ஸோ அந்த கோடு நமக்கு வந்த பிறகும் அந்த கோடை இதில் என்ட்ரி பண்ணால் முடிஞ்சு. ஸோ உரை செய்தி அனுப்புன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அது என்னோடய மொபைல் நம்பருக்கு அந்த நம்பருக்கு வந்து இது வரும், கோடு வரும். அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் இல்லைன்னா என்னோடய மொபைல்ல கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஜிமெயில் ஐடி இது வரும், ஐடி வரும். ஐடியை நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மொபைலில் லாகின் பண்ணி வச்சுப்பீங்க, ஆனால் பாஸ்வேர்டு மறந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக கொடுக்குறேன். ஏன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஜிமெயில் ஐடி. ஸோ அது இல்லாமல் பண்ண முடியாது. அதனால் யூடியூப் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்காக எல்லாமே இப்போதைக்கு இந்த ஐடியா வச்சு தான் ஓப்பனே பண்ண முடியுது இல்லையா. ஸோ இப்போ புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, நான் வச்சுக்கிறதுக்காக. வலுவான கடவுச்சொல், அதாவது நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதாவது இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த ஆடு அண்டு அந்த மாதிரி நிறைய இது டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்க சொல்லும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கலன்னா ரொம்ப சும்மா நம்ம பேரை டைப் பண்ணுறது, நம்பரை டைப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சோன்னா ரொம்ப வீக்காக இருக்குது, ஈஸியாக கிராக் பண்ணிடுவாங்கன்றதுக்காக. ஸோ இதை வந்து அதிலே எழுத்துக்கள், எண்கள் மற்றும் குறியீட்டு ஆகியவற்றை சேர்த்து பயன்படுத்தவும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, லாகின் ஆகிடுச்சு, முடிஞ்சு. இப்போ அந்த புது பாஸ்வேர்டு தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.